கிட்டத்தட்ட நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு விடாமுயற்சி டீசர். ஸோ வந்தோடனே பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உமால லைஃபு வர வெடி. ஸோ பார்க்கவே முடியல. ஸோ இப்போ ஃபைனலாக பார்ப்போம். விடாமல் முயற்சி பண்ணி இந்த விடாமுயற்சி டீசர் வந்துருச்சு. ஸோ நம்மளும் விடாமல் முயற்சி பண்ணி நேற்றுலேருந்து ஐயோன்ட்டு இப்போ பார்க்க வந்தேன். ஸோ தெரியுதுண்ணே, இந்த படத்துக்காக வெயிட்டு ரொம்ப காலம். ஃபைனலாக பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. கடைசியில் கடவுளே ஃபுல்லாக அவரை கூப்பிட்டு என்னென்னமுலாம் அலப்புற பண்ணி ஃபைனலாக வந்துருச்சு இந்த விடாமுயற்சி டீசர். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், ஆக்ஷன் கிங் நம்ம மங்காத்தாவுக்கு பிறகு அவங்க 2 பேரும். ஆக்ஷன் கிங். ஸோ நான் இந்த படத்தை பற்றி நான் பெருசாக தேடலை. அப்படின்னா யார் இருக்கா அப்படி மட்டும்லாம் தேடலை. எனக்கு சர்ப்ரைஸ் தான் ஆக்ஷன் கிங் இருக்குது. அஜித் குமார் வா, கலர் கிரேடிங்லாம் வேற லெவல், ஸ்டாண்டர்டாக இருக்குது. பக்காவா இருக்கு. இந்த இதெல்லாம் பக்கா. வேறு லெவலாக இருக்குது. ஸ்பெஷலாக இந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையாலும் நாளாக சின்ன வயசில் நம்மளாம் இந்த ஃபாரின் படம் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது என்னடா வேறு லெவல் விஷுவல்ஸாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டாக இருக்குது. இது நல்லாவே இருக்குது. ஆனால் தலை விட்டு டைலாக் இதுலேயும் இல்லை, எனையும் இல்லை. பட் அது தேவையில்லை, அவர் பேச தேவையில்ல, அவர் நடந்தாலே போதும் தானே அப்படின்ற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸு அது எல்லாமே ஸ்டாண்டர்டாக, விஷுவல்ஸ் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. அந்த கலர் கிரேடிங்லாம் வேறு இருக்குது. நம்மளுக்கு நான் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு நம்ம அதை விமர்சிக்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. நான் ஒரு ரசிகன், அவனை தான். நம்ம படம் நல்லா இருக்கா, ரைட்டு, ஓகே, நல்லா இருக்கா, சூப்பராக நான் பார்ப்பேன், அவனை தான். இது நொட்டை அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாது, சொல்லவும் தேவையில்லை. படம் நல்லா இருந்தால் என்ஜாய் பண்ணணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு நிறைய விமர்சகர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு அது தேவையில்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, உண்மையாலும் செம்மையாக இருக்குது. ஏன்னா அடுத்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்களா இருக்கும், பொங்கல் இப்போ கிட்டத்தில் வரனால. ஸோ ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும். மேபி அது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். மேபி என்ன கதை சொல்ல வருது அப்படின்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஓவரால் பார்க்கும்போது வேறு லெவல். அனிருத் சொல்லவே தேவையில்ல, மனுஷன் மியூசிக் வேறு லெவல் பிச்சு தள்ளிடுவது. இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு மியூசிக் வந்து பாருங்க, பெரிய எல்லா ஹீரோஸ்க்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு, வேறு லெவல். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கடவுளே Ajide!